உங்களுக்கு தெரியுமா, சிவபெருமான் ஏன் யமதர்ம ராஜாவை கொன்றார் என்று? எல்லாரோட உயிரையும் எடுத்துக்கொள்ளும் பொறுப்பு யமதர்ம ராஜாவுக்கே. அவரோட பேரை கேட்டாலே உலகமே நடுங்கும். அப்படிப்பட்ட யமன் தன்னோட கடமையா மார்க்கண்டேயன் என்ற சிறுவனோட உயிரை எடுக்க வரும்போது, யமனை பார்த்து பயந்த மார்க்கண்டேயன் உடனே அருகில் இருந்த சிவலிங்கத்தை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு, நான் இப்போ சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சிட்டேன், உன்னால என்ன செய்ய முடியும் துணிச்சலா கேட்கிறான். இத கேட்டதும் கோபம் கொண்ட யமன், சிவலிங்கத்தை பிடிச்சா உன்னால தப்பிக்க முடியும்னு நினைச்சியா சொல்லி தன்னோட பாசக்கயிற்ற வீச, மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை விடாம பிடிச்சிருந்ததால அந்த பாசம் லிங்கத்தையும் சுத்திக்கிறது. அடுத்த கணமே சிவபெருமான் ஆக்ரோஷமா லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு, என்னை நம்பி என் பாதுகாப்பில் இருக்கிற என் பக்தன் மேலேயே நீ பாசம் வீசுவியா என்று கர்ஜித்து யமதர்ம ராஜாவோட நெஞ்சிலே ஒரு பேருதை கொடுக்கிறார். அந்த ஒரே உதையால எல்லாரையும் கொல்லும் யமனே மரணம் அடைய உலகத்துல சாவே இல்லாத நிலை ஏற்படுகிறது. இதை பார்த்து அச்சமடைந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் முன்னாடி மண்டியிட்டு, சிவனே, உலக ஒழுங்குக்காக யமனுக்கு மீண்டும் உயிர் கொடுங்கவான்னு வேண்ட, கருணையுள்ள சிவன் மீண்டும் யமனை உயிர்ப்பித்து, இனி என் பக்தர்கள் அருகிலே கூட நீ வரக்கூடாதுன்னு கடுமையா எச்சரிக்கிறார். இப்படித்தான் பக்தியை காக்க சிவபெருமான் காலனையே காலால் அடக்கிய மகிமையான கதை முடிவுக்கு வருகிறது.